Hello guys, welcome back to another trading video. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா nothing but daily bias DILDA. ஓகேவா? ஸோ how to find a daily bias. So it's very simple guys, very simple. இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட், ஒன்று ஐஆர் டு இஆர்எல் மெத்தட், இன்னொன்று சிஆர்டி பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்குறதுன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். இது ஒன்று, ப்ரைஸ் எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் எஃப்இஜி கிட்ட வந்திருக்கு அப்படின்னா எஃப்இஜிலேருந்து இந்த ஹைஸுக்கு போகும். ஓகேவா? ஐஆர் டு இஆர் வைஸ் வெர்சா சேம். இங்கே எஃப்இஜி இருக்குது, கீழே லோஸ் இருக்குது அப்படின்னா எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த லோஸை தட்டும். ட்ரெண்டை பொறுத்து, இது எல்லாமே ட்ரெண்டை பொறுத்து. ஓகேவா? தென் சிஆர்டி படி அப்படின்னா நத்திங், ஒரு கேண்டில் இருக்கு, ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க் திஸ், இந்த ஹை அண்ட் லோ இருக்கு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருந்ததுன்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஹைஸ் போகுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி இப்படி இருக்கு, இப்படி வேணா இப்படி வச்சுக்கலாம். ப்ரைஸ் இப்படி அடுத்த நாள் ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வச்சிருக்கு. இப்படி ஹைஸை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வச்சிருச்சு அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு செல் கேண்டிலாக அமையதான் வாய்ப்பு அதிகம். தென் அதோட டார்கெட் இந்த லோஸ், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோஸ், சிஆர்டி கேண்டில் ஒன்னோட லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸ்வீப் பண்ணுச்சு அப்படின்னா ஹைஸை தட்டுனுச்சுன்னா லோஸை தட்டும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். வைஸ் வெர்சா லோஸை தட்டுனுச்சு அப்படின்னா ஹைஸை தட்டும். ஹைஸ் இஸ் த டார்கெட். ஓகேவா? ஓகே இல்லை ப்ரோ, ஓகே இது மாதிரி நடந்துருச்சு. இப்போ வெரி நெக்ஸ்ட் இப்போ இது மாதிரி நடந்துருச்சு. இப்போ செகண்ட் கேண்டிலுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மாதிரி இப்போ செகண்ட் கேண்டில் லோவுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இந்த தேர்ட் கேண்டில் லோஸ்க்கு போகும். ஓகே. ஸோ இந்த லோஸ் செகண்ட் அடுத்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸ் கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லோஸை தட்டும். ஸோ இந்த கேண்டிலும் இந்த லோஸ்க்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் கேண்டிலோட டார்கெட் இந்த லோஸ் தான். ஓகேவா? ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஸோ இது எத்தனை தடவை ப்ரோ அப்படின்னா 3 to 4 கேண்டில், மேக்ஸிமம் 3 to 4 கேண்டில் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரீட்ரேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உள்ள போகும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் இந்த இடத்துல ஐஆர் டு இஆர்எல் அப்படின்னா தென் இந்த லோஸ் தான் டார்கெட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி. இந்த இடத்துல இந்த சிஆர்டி, ஸோ ஹைஸை ஸ்வீப் பண்ணிச்சுன்னா லோஸ் இஸ் த டார்கெட், லோஸ் ஸ்வீப் பண்ண ஹைஸ் இஸ் த டார்கெட். ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள இருந்தது அப்படின்னா தான் அது ஸ்வீப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த லோ டார்கெட். அதே பாடி க்ளோஸ் லோவை தட்டி லோக்கு கீழே பாடி க்ளோஸ் கீழே வச்சிருச்சு அப்படின்னா ஸோ வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லோஸ் தான் டார்கெட். ஓகேவா? இதுக்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம்ல எப்படி போய் ட்ரேட் பிளேஸ் பண்றது அப்படின்னா அப்புறம் பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பேச்சா வேணாம். JPY ஃப்ரம் ஹியர். ஓகே, இவ்வளோ தான் என்கிட்ட சார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் த டெய்லி சார்ட் JPY USD. ஓகே, இப்போ இருக்க சார்ட்டை வச்சு என்ன ட்ரெண்ட் எதாவது வேணா இருந்துட்டு போகுது. யூ சி தட் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் லோவை தட்டிட்டு இந்த ரிஜெக்ட் ஆகி உள்ள வந்திருக்கா.
அதே நேரத்தில் இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ வாட் இஸ் த டார்கெட்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். லோவை தட்டினால இந்த ஹைஸ் தான் நம்மளோட டார்கெட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் வந்து இந்த ஹைஸை தட்டணும். திஸ் இஸ் அவர் டார்கெட். பட் யூ நீட் டு நோ இங்கே ஒரு பேரிஷ் எஃப்இஜி இருக்கு. ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பேரிஷாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே ரீசெண்டாக கன்சால்டேஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அவர் டார்கெட் இஸ் இந்த ஹைஸ் தான் இப்போதைக்கு டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வெரி ஃபர்ஸ்ட் டார்கெட். இதை தட்டிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு கீழேயும் வரலாம், இதை ஹைஸுக்கு மேலேயும் போகலாம். யூ நீட் டு நோ அந்த ட்ரெண்ட் வந்து பேரிஷ். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஹைஸ் அடிக்கும், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அடிச்சுதா? ஹைஸ் அடிச்சுதா? ஸோ தென் ப்ரைஸ் எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ வாட் இஸ் த டார்கெட் நெக்ஸ்ட் கேண்டில்? இவ்வளோதான், இந்த லோஸ் தான். பட் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸ்? ஓகே, ஸோ தட்ஸ் இட். ப்ரைஸ் ஆனால் இங்கே கீழே போயிருக்கணும், போகலை. எவ்ரி திங் இஸ் ப்ராபபிலிட்டி இன் ட்ரேடிங். ஸோ இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது? வாட் இஸ் த ப்ரைஸ் டூ? இந்த ஹைஸுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே சிஆர்டி கேண்டில்னு சொன்னோம்ல, இதோட டார்கெட்டையும் கடிச்சிருக்கு. ஸோ வாட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த ஹைஸ் அடிக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதா இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சனால. பட் வி நீட் டு கன்சிடர் இந்த எஃப்இஜி இன்னும் ஹைலைட் ஆகலை. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த க்ளோஸுக்கு மேலே வச்சனால ஹைஸ் அடிக்கலாம். இந்த எஃப்இஜி இங்கே டேப் பண்ணனால லோஸுக்கு வரலாம். லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வித் திஸ். ஸோ பிளே த ஒன் கேண்டில். ஒரு நாள் நம்ம லீவ் பண்ணுறதுனால குடிமுடிக்க போகிறது இல்லை, நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணிடலாம். இது என்ன ஆயிடுச்சு? ப்ரைஸ் வந்து ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. யூ நீட் டு லுக் திஸ். ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஓகேவா? ப்ரைஸ் லோவை ஸ்வீப் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இப்போ வாட் இஸ் த டார்கெட்? திஸ் இஸ் த ஹை இஸ் த டார்கெட். ஏன்னா லேஸாக ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஹை அடிச்சுதா? இங்கே யூ கேன் சி திஸ். லோஸை ஸ்வீப் பண்ணியிருக்கா? ஹைஸ் தான் டார்கெட்டா? அடிச்சுதா? ஸோ இப்போ ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையும் சரி, இந்த ஹையும் சரி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் தட் நெக்ஸ்ட் டார்கெட்? திஸ் லோஸ். நெக்ஸ்ட் டே இன்டிஷன் நாம ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இந்த லோஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ணால் என்ன டார்கெட்? இந்த ஹை தான் டார்கெட். அதையும் அன்னைக்கே முடிச்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்டிசிஷனாக இருக்கு. ஸோ வி நீட் டு வெயிட் தி நெக்ஸ்ட் டே. என்ன நடந்திருக்கு? அகைன் ப்ரைஸ் ஸ்வீப் த லோ கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப இன்டிசிஷனாக இருக்கும். இந்த இடத்துல ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணி மாடி க்ளோஸ் மேலே வச்சிருக்கு, மேலே போகணும், பட் போகலை. ஸோ இது வந்து கீழே ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கு, எய்தர் மேலே போகணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கேண்டில் வில்? பட் லாஜிக்கலி சிஆர்டி நம்ம பிரகாரம் பார்க்கணும்னா இந்த ஹைஸ் தான் அடிக்கணும். கரெக்டா? வி நீட் டு வெயிட். ஜஸ்ட் லுக் இன்டிசிஷன். தட்டுச்சா? That's it. So again, what is the next candle will? இந்த கேண்டிலுக்கு மேலே தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. 1 2 செகண்ட் கேண்டில். ஸோ தேர்ட் கேண்டில் வந்து ஹையராக புஷ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் வி நீட் டு கன்சிடர் திஸ். இந்த ஹை வந்து ரிஜெக்ட் ஆகி உள்ள வந்திருக்கு, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதையும் பார்த்து ஆகணும். வாட் இஸ் திஸ்? இஸ் எ லிக்விடிட்டி. லிக்விடிட்டி எடுத்தால் ப்ரைஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஹையராக புஷ் ஆகலாம், இந்த ஹைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வாட் இஸ் டன்? இந்த ஹைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இட்ஸ் டன் இட். ஸோ நவ் இப்போ என்ன டார்கெட்? திஸ் லோ. திஸ் இஸ் அவர் டார்கெட். ஹை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வச்சிருக்கு. திஸ் இஸ் அவர் டார்கெட். அடிச்சுதா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த லோஸ்க்கு கீழே தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த கேண்டிலோட லோ. இப்போ அகைன் ப்ரைஸோட இன்டென்ஷன் இஸ் திஸ் லோ. ப்ரைஸ் எடுத்து தான் அந்த லோவை ப்ரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ் வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன்.
எஸ், ப்ரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ் தான் வச்சிருக்கு. வாட் இஸ் த லோ? 6747 6747 இது ஈக்குவல் லோ. ஸோ அப்படிங்கிறப்ப டார்கெட் அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா ஏன் டெஃபினெட்லி ஸ்ப்ரெட்டுனால தான் அடிக்காம போயிருக்குமே தவிர பட் ட்ரேடிங் வில அடிச்சிருக்கோம். ஸோ எனிதிங் தட்ஸ் இட். டே இஸ் இன்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் there are two possibilities. ஒன்று இந்த எஃப்இஜி வரலாம் அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி சேம் இந்த லோஸை தட்டலாம். நம்மளுக்கு இந்த தேர்ட் டே வந்து இந்த டே வந்து பயஸ் தேரல, லீவ் இட். லோஸை தட்டிருச்சு, லோஸை தட்டி ரிஜெக்ட் ஆகி உள்ள போகுது. ஸோ இப்போ வாட் வி கேன் ஆன்டிசிபேட் இந்த எஃப்இஜி வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். வர ட்ரை பண்ணுது. ப்ரைஸ் வந்து இந்த டே வந்து இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாடி க்ளோஸ் வந்து இந்த ஹைஸுக்கு மேலே இருக்கலாம். பட் அது நடக்கல. ஸோ தட்ஸ் இட். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ ஆல்ரெடி சொன்னதை ட்ரேடிங் இஸ் அ பாசிபிலிட்டி, ப்ராபிலிட்டிக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து லோவராக புஷ் ஆயிடுச்சு. இந்த கேண்டலுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே வந்து இந்த லோஸ்க்கு போகலாம். போனுச்சா? லோஸ் தட்டுனுச்சா? அகைன் ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. we need to note this FEG and also ப்ரைஸ் இன்னுமே பேரிஷாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த லோஸை தட்ட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? லோஸ் தட்டுனுச்சா? இப்போ தான் நம்மளோட FEG விஷயம் வரும். இங்கே FEG இருக்கு. there are two possibilities. either ப்ரைஸ் வந்து இந்த FEGல ட்ரேட் ஆகிட்டு கீழே வரலாம், இல்லாட்டி இந்த FEG வரைக்கும் போயிட்டு கீழே வரலாம். ஓகேவா? எனிதிங். ஸோ வி ஜஸ்ட் வெயிட். ஃபர்ஸ்ட் FEG ஹைலைட் பண்ணிடுச்சு, அதுவே ஹைலைட் பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணுச்சு. இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் ஸ்வீப்போட டார்கெட் திஸ் கைஸ், CRT ஓடி ஸ்வீப்போட டார்கெட் திஸ் கைஸ். பட் இங்கே இருக்க FEG நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், மறக்கக்கூடாது. ஓகே, ப்ரைஸ் வந்துருச்சு, ஹைஸ்லையும் டார்கெட் அடிச்சிச்சு, FEGலையும் ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ தென் ப்ரைஸ் கோ லோவர், மஸ்ட் பி கோ லோவர். எய்தர் இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே போகலாம், இல்லாட்டி அப்படியே கூட போகலாம். ப்ரைஸ் ஹைஸ் எடுத்துருச்சு, இன்னுமே FEGல இருந்து கீழே போகல. we just wait. அகைன் ப்ரைஸ் ஹையராக தான் போகுது. ஸோ இன் திஸ் டே we need to see this. இந்த FEGல ப்ரைஸ் ட்ரேட் ஆகி ரெஸ்பெக்ட் ஆகுது இந்த இடத்துல பார்த்தியா. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆனதுனால ப்ரைஸ் வில் மஸ்ட் கோ லோவரா. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல இருந்து இதர் இந்த கேண்டலுக்கு லோ ஹை எந்த பக்கம் க்ளோஸ் வைக்குதோ அதை வச்சு தான் நம்ம பேஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். வி ஜஸ்ட் லீவ் த ஒன் டே. இங்கே வந்துருச்சா? பாடி க்ளோஸ் எங்கே இருக்கு? பிலோவா இருக்கா? ஸோ வெரி நெக்ஸ்ட் டேவோட டார்கெட் வந்து இந்த டேவோட லோ. விழுந்தான், டோப்னு விழுந்தான். சூப்பர். கேப்லேயே வந்து டவுனில் வந்துருச்சு. ஸோ நத்திங் வி டூ. ஸோ 1 2 3 day of expansion we can do this low. இந்த லோ வரைக்கும் ப்ரைஸ் போனுச்சு. அகைன் the same low, இந்த லோ அதே அந்த சேம் லோ இல்லை, இங்கே இருக்க லோ ப்ரைஸ் இங்கேயும் போனுச்சு. 1 2 3 டே வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. we need to wait for the retracement. ஓகேவா? அகைன் ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சொன்னா ரீட்ரேஸ் ஆகணும்ல. இந்த லோஸை தட்டிட்டு CRT வந்திருக்கா, அப்போ இந்த ஹை டார்கெட்டா அதுவும் போயிடுச்சு. தட்ஸ் இட். FEGல ட்ரேட் ஆகுது. IR டு ER கதை தான். we need to wait. இந்த இடத்துல CRTயோட ரிஜெக்ஷன் கிடைக்கணும், அப்போ தான் ப்ரைஸ் லோவராக புஷ் ஆகும். பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. அகைன் ஹைஸை தட்டியிருக்கு. ஆனால் பாடி க்ளோஸ் மேலே தான் இருக்குங்க. வெயிட் அண்ட் சி. அகைன் ஹையராக போகுது, புஷ் ஆகுது. ஸோ இந்த கேண்டலுக்கு ஹையாக போனனால இந்த கேண்டலோட ஹை தான் டார்கெட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே.
ஓகே, ஹைஸ் எடுத்தது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ ப்ரைஸோட டார்கெட் இந்த லோஸ் இன்னும் அடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே அடிச்சிச்சு. ஸோ இப்போ டார்கெட் வந்து இந்த லோ. ஓகேவா, இந்த டே அடிக்கல. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே டுக் அவுட் பண்ணிருச்சு. அகைன் திஸ் லோ இஸ் த டார்கெட் ஃபார் நெக்ஸ்ட் டே. அதையும் ப்ரைஸ் எடுத்துருச்சு. அகைன் இந்த திஸ் லோ இஸ் த டார்கெட் ஃபார் நெக்ஸ்ட் டே. அதையும் ப்ரைஸ் எடுத்தது, ரிஜெக்ட் பண்ணுது. ஆக்சுவல் சிஆர்டி படி ப்ரைஸோட டார்கெட் இந்த ஹைஸ் தான். சேம் திங் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியும் இருக்குது. ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். வி ஜஸ்ட் லுக். எஸ், அந்த எஃப்இஜி வரைக்கும் வந்துருக்கு. திஸ் டார்கெட்டையும் அடிச்சிருக்கு. வி ஜஸ்ட் வெயிட். மேலே ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜியும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். வி ஜஸ்ட் வெயிட். எதுக்கு வருது அப்படின்னு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிருச்சு, இந்த ஐசஸ் ஸ்வீப் பண்ணா கீழே தான் தம்பி போயின்றுச்சு. ஸோ திஸ் லோ இஸ் அவர் டார்கெட். பட் நம்ம இந்த இடத்துல இந்த லோஸ் எடுத்துருக்கிறத மறக்கக்கூடாது. ஓகேவா, இந்த லோ தான் டார்கெட் வந்துருச்சு. அகைன் திஸ் லோ இஸ் த டார்கெட். இந்த டே இண்டிஷன் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே அகைன் ஈக்குவல் லோ செட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஜஸ்ட் லுக். இந்த ஃபியூச்சரில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. ஐஆர்எல் டு இஆர்எல் கேம் ட்ரேட் ஆகுது. இன்னும் கீழே வரல. இண்டிஷன் அகைன் ட்ரேட் ஆகுது. அண்ட் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி ஹைஸ் வச்சது தான். அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வீப்பா ஈக்குவல் லோஸா தட்டுனுச்சா. இஆர்ல ஐஆர்எல் டு இஆர்எல். இந்த ஐஆர்எல் டு இஆர்ல இந்த இடத்துல சிஆர்டி கேண்டில் பார்த்தா இந்த லோ பிடிச்சி இந்த ஹையை பிடிச்சிருப்பியா. இந்த ஹையில் ட்ரேட் எடுத்துருந்தா இந்த லோஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாமா. that's it guys. இந்த லோஸ் தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேவா, இனிமே பிரைஸ் போகல, இந்த லோஸ்க்கு போகல. போனுச்சா. again this low is the next target. போனுச்சா. again இந்த லோ தான் டார்கெட். அதையும் அடிச்சிருச்சு. தென் இந்த லோ தான் டார்கெட். ஒன் திங் 1 2 3 4 கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. இந்த லோஸ் டார்கெட் பண்ணுற அதே நேரத்தில் ப்ரைஸ் இங்கே எஃப்இஜி வச்சிருக்கிறதையும் மறக்கக்கூடாது. ப்ரைஸ் இந்த லோஸை 32 எஃப்இஜி போல, எஃப்இஜியை 32 லோஸ் வரலாம். எஃப்இஜிக்குள்ளே போயிடுச்சு. அகைன் எக்ஸ்டர்னல் வர ஆரம்பிக்குது. அகைன் இந்த ஹைஸ் 30 இருக்கு. வெயிட் அண்ட் சி. இந்த இடத்துல சிஆர்டியோட ஃபார்மேஷன் கிடைக்கணும். தட் இஸ் இந்த ஹைஸ் டுக் பண்ணிச்சுல, இந்த சீன் கிடைச்சாதான் நம்மளுக்கு ப்ரைஸ் லோவராக புஷ் ஆகும். நடக்கல. இட்ஸ் நாட். we need to see. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது, மறந்துடக்கூடாது. ஆஃப்டர் திஸ் ப்ரைஸ் என்ன பண்ணல, அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்வீப். இதோட டார்கெட் வந்து இந்த லோஸ். இந்த லோஸை வந்து ப்ரைஸ் தட்டிருச்சு. சிஆர்டி அடுத்தபடி இந்த லோஸ் தான் ப்ரைஸோட நெக்ஸ்ட் டார்கெட். அதுவும் போணுச்சு. அகைன் தி நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் திஸ் லோஸ். ப்ரைஸ் ஆனால் இண்டிஷனாக நடுவில் நின்றுச்சு. வெயிட் அண்ட் சி. மேலே போணுச்சு. மேலே போயிட்டு இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ட்ரேட் ஆனிச்சு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. வெயிட் அண்ட் சி. ப்ரைஸ் ஹையராக புஷ் ஆகிட்டு இருக்கு. தி சேம் எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஹிட். இந்த இடத்துல ஸ்வீப் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் அஸ் ட்ராப்டு ஹியர். இந்த ஹைஸ் தான் நம்ம டார்கெட் வைப்போம். பட் அது நடக்காது. பிகாஸ் ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியணும். இந்த எஃப்இஜியை இது பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல எல்லாரும் ரெடி பண்ணியிருக்கு. அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சிருக்குது. அப்போ நம்ம ப்ரைஸ் நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் இஸ் கோயிங் லோவர். அப்போ நம்மளோட டார்கெட் லோவாக தான் இருக்கணும். This is the trapping place. So that's it. And this low is the next target. Price 30 தான் மேலே போகுது. After the expansion இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கு, அதை நம்ம பார்த்து ஆகணும். ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை டேரெக்டாக இஆர்எல் போகலாம், இல்லாட்டி மேலே ஹைஸை 32 போகலாம். ஹைஸை 30 இருச்சு.
ப்ரைஸ் லோவராக புஷ் ஆகணும். ஓகேவா, IRL டு ERL பிளே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் யூ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்ட்டு. ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப லாங்காக போகுது, அதனால தான். ஸோ நத்திங். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் போங்க, இந்த நான் சொன்னேன்ல IRL டு ERL அண்ட் SERT இந்த ரூல்ஸை வச்சு 3 ரூல்ஸ் தான். ஒன்று IRL டு ERL ஒன்று, ரெண்டாவது CRT ரூல்ஸில் ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த லோஸ் டார்கெட், அதே லோவை ஸ்வீப் பண்ணி ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா ஹைஸ் டார்கெட். இது ஒரு ரூலா. அடுத்து பாடி க்ளோஸ் வச்சுக்கிட்டே போகுது, லோவுக்கு பாடி க்ளோஸ் வச்சுக்கிட்டே போகுதுன்னா டவுன் ட்ரெண்டு, தட் இஸ் நெக்ஸ்ட் லோ தான், ப்ரீவியஸ் டேவோட லோ தான் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதே ஹைஸ் பாடி க்ளோஸ் வச்சு போகுது அப்படின்னா ஹைஸ் தான் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை வைங்க. இந்த 3 ரூல்ஸை வச்சு உங்களோட சார்ட்ஸில் வந்து பேக் டெஸ்ட் எடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அனதர் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.